போராடுவதற்கு எந்த எல்லைக்கும் நாங்களும் போய் போராடவும் வேலை பார்க்கவும் தயாராக இருக்கிறோம். வேலுவே, நீ நேரடியாக ஆம்பளையா இருந்தா தெருவில் நின்று போராடு. நீ இதுவரைக்கும் நீ அரசியல் பண்ணி நாங்க பார்த்திருக்கிறோம். இனிமேல் நான் எங்க அரசியல் பார்க்க போறேன். உடமாட்டார் 26 திருவண்ணாமலை 26 திமுகவை தோற்கடித்து. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையில் அதிமுகவினர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் போலீசார் அவர்களை மேடையில் ஏறியே அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்ற சம்பவத்தால் அங்கு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாண்டியன். பாண்டியன், என்ன நடந்தது? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. திருவண்ணாமலை அண்ணா சிலை எதிரே அதிமுக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திருப்பத்தூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.சி. வீரமணி, திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக திருவண்ணாமலை உள்ளூர் மக்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு செல்ல முடியாத நிலையில் சிரமப்படுவதாகவும், அறநிலைத்துறையை கண்டித்தும் இதே போன்று போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து இன்று அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மேடையில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி பேசிக் கொண்டிருந்த போது மேடையிலேயே ஏறி காவல்துறையினர் அதிமுகவரை ஒவ்வொருவராக கைது செய்து பேருந்தில் ஏற்றிக் கொண்டனர். இதனை கண்டித்து மற்ற அதிமுக கட்சியினர் கோஷங்கள் எழுப்பவே அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு காவல்துறையினர் ஒவ்வொரு அதிமுகவினரையும் வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்தில் ஏற்றி தனியார் திருவண்ணாமலத்தில் அழைத்துச் சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்.